புதுமை படைக்கும் மருத்துவ உலகின் பயணத்தில் மெட்னோவா 2026 இணைந்திருங்கள். ரொட்டேரியன் AKS டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அழைக்கிறார். ஊதியர் அவங்களுக்கு போதுமானதா இருக்கா? அவங்கள்ட்ட கேட்டீங்களா இந்த ஊதியர் போதுமா அப்படின்னு கேட்டீங்களா? ஏன்னா நீங்க சொல்ற ஒரு 10 ரூபா அவங்க வாங்குறாங்க பைசா ரொம்ப அதிகமா இருக்கும் டெய்லி. ஆனா நீங்க தானே ஒரு ஊதியர் குறைவான ஒரு ஊதியர் அவங்களுக்கு போதுமானதா இருக்கு சார். நீங்க அதுக்குன்னு 10 ரூபா அதிகம் வாங்குறீங்க, அதனால நானும் உனக்கு அந்த 10 ரூபாய் கொடுத்து தரேன்னு எப்படி சொல்ல முடியும்? அரசுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல. இந்த பணிகளுக்கு இந்த ஊதியம் வழங்கலான்னு ஒரு முறை இருக்கும்ல. அந்த முறைப்படி தான் அரசு முடிவு பண்ணும். டாஸ்மாக் பார் 2 மாதங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, புது டெண்டர் கொண்டு வரணும். டெண்டர் வரக்கு ஒரு 15-20 நாள் இருக்கும். அதோட நடைமுறைகள் நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்கள் தேவைப்படுறதுனால 2 மாதங்கள் வரைக்கும் அந்த டாஸ்மாக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. சார், இப்ப டிவிகே அரசு அமைந்ததுக்கு பிறகு இந்த டாஸ்மாக் துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்றீங்க. இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், இந்த மது பழக்கத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு? அவங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வர என்ன செய்யப்பட்டிருக்கு? சார், இப்போ நான் கோயம்புத்தூர்ல போய் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போனேன். அங்க இருக்கிற எப்படி அந்த கட்டமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம். வெறும் அதே மாதிரி இதுக்கு முந்தைய கால ஆட்சிகளில் ஸ்கூல் பள்ளி குழந்தைகளில் ஊர்வலமாக கூட்டு போங்க, போதை ஒழிக்க போகிறோம் அப்படிம்பாங்க, பதாகைகள் வைப்பாங்க அங்கே. ஸோ அதனால எவ்வளோ பலன் இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால எத்தனை பேர் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுறாங்கிறதையும் கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் போதுமா, அல்லது அதை தாண்டி இன்னும் கூடுதல் விழிப்புணர்வுகளுக்கு எந்த மாதிரி முறைகளை கையாளலாம் அப்படிங்கிறத பரிந்துரைகள் சார் சொல்ல மறந்துட்டேன். இது ரொம்ப முக்கியம். FL3 இந்த பப் அந்த மாதிரி இடங்கள்ல 21 வயதுக்கு உட்பட்டவர்களை உள்ள நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். அதே மாதிரி அதையும் நீங்க நெறிமுறைப்படுத்தணும். இது கடுமையான எச்சரிக்கை. 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நிச்சயம் அந்த 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 இடத்துக்கு அனுமதிக்க கூடாது. அந்த நிறுவனங்கள் இதை முறையா கண்காணிக்கணும். எப்ப இருந்து பாக்குறீங்க? எப்ப இருந்து பாக்குறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து FL2க்கு அனுமதி கொடுக்கல. நீங்க பாக்குறதெல்லாம் போன ஆட்சிகள் கொடுத்ததுதான். அதனால முதல்ல இந்த துறையை ஆரம்பிச்சு இந்த துறையை சரி பண்ணி அடுத்தடுத்து ஒவ்வொரு துறைக்கா கடந்து செல்லும். 18 வயதுக்கு கீழ் உள்ளக்கூடியவர்களுக்கு மதுபான விற்பனை செய்யக்கூடாது, அதே நேரத்தில் செஞ்சால் உடனே நடவடிக்கைன்னு போர்டுகள்லாம் போட்டிருந்தாங்க. இப்ப அது தொடர்ந்து இந்த பேர் எழுதி இந்த போர்டு போட்டு கணக்குக்கு நடைமுறை எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி வாங்க வந்தவங்க மேல நடவடிக்கையோ இல்ல வாங்க வந்தவங்க கொடுக்க கூடாது அந்த மாதிரி சார், அந்த மாதிரி புகார்கள் எங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. அந்த புகார் அடிப்படையில் தான் இது முதல் எச்சரிக்கை. இதை தொடர்ந்துச்சுன்னா நிச்சயம் உங்க மேல நடவடிக்கை எடுப்போம். கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். மதுபான விற்பனைன்றது சென்னையிலுமே அதிக இடங்கள்ல காலை நேரத்துல மதுபானங்கள் விற்கப்படுவது தொடர்ச்சியா நடைபெற்றது. இப்போவா? சமீப காலமா தொடர்ச்சியா சில இடங்கள்ல குறிப்பா பார்த்தோம்னா ஓட்டேரி பகுதிகள் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஆதாரத்தோட சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். காலை நேரத்துல மதுபானங்கள் இல்ல மேடம், அதுக்கு ஏதாவது நம்ம அதிரடி ஆய்வு பண்றோமா? என்ன ஆய்வு? அதான் சொல்றேன். நான் ஏன் உறுதியா சொல்றேன்னா, அப்படி எங்கேயும் நடக்கிறது இல்லங்கிறத ரிப்போர்ட் மூலமா தான் சொல்றேன். அப்படி ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அது எங்கேயோ அங்க மேல நடவடிக்கை எடுக்கும். மதுப்பிரியர்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறது? ஏன்னா ஆண்டுக்காண்டு வெளியே அதிகமா சொல்றோம். வருஷம் இந்த வருஷத்தோட அந்த வருஷம் அதிகமாயிடுச்சு. குறைஞ்சாதான் சந்தோஷம். இந்த விஷயத்துல எனக்கும் குறைஞ்சாதான் சந்தோஷம் சார். அதுதான் சார், இது நான் எல்லா பக்கம் பல தடவை சொல்லிட்டேன். மீண்டும் சொல்லணும்னா, இந்த 45-50 வயசு 40 வயசு இருக்கிற மது பழக்கம் உள்ளவங்களை பள்ளி குழந்தைகள் மாதிரி உடனே உன்னை திருத்த போறேன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டேங்கிறாங்க. அவங்க இன்னுமே அந்த பழக்கத்துக்குள்ள மூழ்கி போயிருக்காங்க. அவங்களை எடுக்கிறதுக்கு தான் அந்த நம்ம மறுவாழ்வு மையம், போதை மீட்பு மையம்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதல்வர் சொன்னது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த பள்ளி குழந்தைகள்ல இருந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி மது பழக்கம்ங்கிறது நம்ம கூட இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கிறத அவங்க உணர வைக்கணும். அது சமுதாயத்தில் எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்றோங்கிற அந்த பொது புத்தியிலிருந்து விலகி அந்த பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பா சீரழிக்கும். அதனால நம்ம நாட்டுக்கும் பெரிய சீரழிவுங்கிறத மாணவர்கள் மத்தியில் அதிகமான பரப்புரை செய்யப்படும். தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்கல, மற்ற மாநிலங்களில் கிடைக்கக்கூடியதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக மதுப்பிரியர்கள்
அந்த மாதிரி அதாவது இங்கு விற்பனை யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கு சார்? சில நிறுவனங்கள் கிடைக்கல அப்படின்னா எந்த நிறுவனம் சொல்லுங்க, கொண்டு வந்துடலாம். இல்ல சார், எங்கிட்ட யாரும் அப்படி சொல்லல. பட் இருந்தாலும் எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் இந்த அவங்ககிட்ட இருந்து மட்டும் வாங்கக்கூடாது, இது பரவலாக்கப்படணுங்கிறதும் எங்களோட. புதுமை படைக்கும் மருத்துவ உலகின் பயணத்தில் மெட்னோவா 2026 இணைந்திருங்கள். ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அழைக்கிறார்.